Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. ஸோ இது ஒரு கடிச்சிருந்தா ஸோ அந்த எடுக்கிறதுக்கு லாக்னு சொல்லுவோம். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அப்போ நமக்கு ஒரு கையில் ஒரு புடி பிடிச்சாலே எலும்பெல்லாம் நொறுங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். டெம்பர்மெண்ட் அதிகம் உள்ள ராட்வீலர்ஸ் தான் நம்ம சரியா வளர்க்காம போனா, கட்டி போட்டே வளர்த்தா அதுக்கு ஓனர் யாருன்னே தெரியல, ஒரு ஒபீடியன்ஸ் இல்ல, ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ்ற எந்தவித ஒரு ட்ரைனிங்கும் உட்படுத்தாம ஸோ வெறும் சாப்பாடை மட்டுமே போட்டு வச்சிருக்க ஒரு ராட்வீலர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் காரணம். அடுத்தவங்களை கடிக்கிறது, வெளியே போய் மாட்ட கொள்றது. ஸோ நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ஒரு பக்காவான ஒரு இடம் கொடுத்து ஒபீடியண்டா வளர்க்குற ராட்வீலர்ஸ் ஓனரையோ மற்றவங்களையோ கண்டிப்பா கடிக்காது. ஒரு பேச்சுலர் ஒரு ராட்வீலரை வளர்க்குறாரு, அது குழந்தைங்களை பார்த்ததே இல்லை, ஒரு 2 வயசுக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு போறாரு, குழந்தைங்களை பார்த்ததுன்னா கோவப்பட்டு கடிக்க வாய்ப்பு இருக்கு. சோசியலைஸ் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஒரு வீக்கான ஒரு பர்சனாலிட்டி இந்த டாகை வளர்க்கும் போது எதிர்காலத்துல இது உங்களை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இடவசதி அதிகமா இருக்கிறது இல்லை. ராட்வீலரை வளர்க்கணும் அப்படின்னாக்க நிறைய இடவசதி வேணும், ஒரு பக்கமான காம்பவுண்ட் இருக்கணும். வெளியே வாக்கிங் எடுக்கிறது கரெக்டான மெத்தடு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ராட்வீலர் ஒரு 10 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அதோட அப்படி சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளை பார்த்தா ரொம்ப கோவப்படும், மற்ற நாய்களை போய் கடிக்க போவோம். அதே மாதிரி கண்ணை நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு அர்த்தம், சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாதிரி கடிக்கிற நேரத்துல அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னா, ஒரு பக்கெட்ல தண்ணியை தூக்கி மூஞ்சில அடிச்சிங்கன்னா விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட கடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ மூச்சு திணறி கொஞ்சம் விடும். ஒரு பக்கெட்ல வச்சு வேகமா அடிங்க. ஸோ நீங்க பயந்தீங்கன்னா அது உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். Hi, myself Dr. R. Kishore Kumar from Ranipet. ஸோ நான் வெட்டினரி டாக்டராக ஒரு 10 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய நாய்களை பற்றியும் அதற்கான நோய்களை பற்றியும் அதோட சைக்காலஜி அதே மாதிரி புத்தகம் கூட நான் எழுதியிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலும் ஒன்று இருக்குது, இந்த பெட் லவர்ஸுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக. ஸோ இந்த ராட்வீலர் பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜின் ஜெர்மனியிலேருந்து ராட்வீல் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து மொலாசர் டைப் டாக்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ராட்வீலர். ஸோ இதை எதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னா மாடுகளை மேய்ப்பதற்காக அதை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி புச்சர்ஸ் டாக்னு சொல்லுவாங்க, வண்டியெல்லாம் இழுக்கிறதுக்காக அதை ஜெர்மனியில் பயன்படுத்தினாங்க. இது ஒர்க்கிங் டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒர்க்கிங் டாக்னா வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இதோட தலை ரொம்ப பெருசாக இருக்கும், ஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய தாடைகள் வலிமையாக இருக்கும். ஸோ இது ஒரு கடிச்சிச்சின்னா ஸோ அந்த எடுக்கிறதுக்கு லாக்னு சொல்லுவோம். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி ஜா பவர்னு சொல்லுவாங்க, அதை கடிக்கும்போது எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத பவுன்ஸில் ஒரு பர் இன்ச்சுக்கு எப்பயுமே மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கடிக்கும் திறன் இல்லாத அழுத்தம் ஒரு 380ன்னு சொல்லக்கூடிய 380 பவுண்ட்ஸ் பர் இன்ச் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அழுத்தமாக கடிக்கக்கூடியது. ஸோ நமக்கு ஒரு கையில் ஒரு புடி பிடிச்சாலே எலும்பெல்லாம் நொறுங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த மாதிரி ராட்வீலர்ஸ் கடிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டெம்பர்மெண்ட் அதிகம் உள்ள ராட்வீலர்ஸ் தான் நம்ம சரியா வளர்க்காம போனா, கட்டி போட்டே வளர்த்தா அதுக்கு ஓனர் யாருன்னே தெரியல, ஒரு ஒபீடியன்ஸ் இல்லை, ஸோ ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ்ற எந்தவித ஒரு ட்ரைனிங்கும் உட்படுத்தாம ஸோ வெறும் சாப்பாடை மட்டுமே போட்டு வச்சிருக்க ஒரு ராட்வீலர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் காரணம். அடுத்தவங்களை கடிக்கிறது, வெளியே போய் மாட்ட கொள்றது. ஸோ நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ஒரு பக்காவான ஒரு இடம் கொடுத்து ஒபீடியண்டா வளர்க்குற ராட்வீலர்ஸ் ஓனரையோ மற்றவங்களையோ கண்டிப்பா கடிக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இடவசதி அதிகமாக இருக்கிறது இல்லை. ராட்வீலரை வளர்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய இடவசதி வேணும், ஒரு பக்காவான காம்பவுண்ட் இருக்கணும். அடுத்து அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செக்ரிகேட் பண்ணி, அதாவது செப்பரேட் பண்ணி, உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க, விருந்தாளிங்க வர்றாங்க, ஸோ அவங்களையெல்லாம் அசஸ் பண்ணாத மாதிரி அதுக்கு உள்ளே காம்பவுண்டுக்குள்ளேயே நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நைட் டைமில் நீங்கள் திறந்து விடலாம். அடுத்து ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் வெளியே வாக்கிங் எடுக்கிறது கரெக்டான மெத்தடு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ராட்வீலர் ஒரு 10 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அதோட ஹார்மோன் லெவல்லாம் அதிகமாகும்போது மேலே பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவோம். ஸோ அது 12 மாதங்களுக்கு அப்புறம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை பார்த்தா ரொம்ப கோவப்படும், மற்ற நாய்களை போய் கடிக்க போவோம். அதே மாதிரி
ஒரு 15 மாதங்களுக்கு அப்புறம் வெளியே போகும்போது யாராவது அதை கண்ணை வந்து நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம், சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதே மாதிரி அதை பார்த்து கையை ஓங்குறது, வெறுப்பா திட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து போய் மற்ற மிருகங்களையும் மனிதர்களையும் வந்து மிக மோசமாக கடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராட்வீலர் வந்து ஜா பவர் ரொம்ப அதிகம்னா ஸோ அதோட தாடை மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மொலாசட் டைப்னு சொல்லுவோம். தலை ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது ஒரு லாக் அடிச்சிச்சு அப்படின்னாக்க ஸோ அந்த லாக் வந்து விடுறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். ராட்வீலர் நாய்கள் வந்து சென்னை மாதிரியான சிட்டிக்கு வந்து அவ்வளவு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா ரொம்ப க்ரௌடான வீடெல்லாம் பக்கம் பக்கம் இருக்கும். ஸோ அந்த பெரிய அளவில் யாருக்கும் இட வசதி இல்லாததுனால இருக்கிற கொஞ்சம் இடத்துல வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது டெய்லி வாக்கிங் வெளியே எடுக்கும்போது ஸோ அந்த தெருவில் வர்ற சின்ன குழந்தைகளையோ அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் லாஸ்ட் இயர் ஒன்று நடந்துச்சுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது. என்னோட கிளியர் கட்டான அட்வைஸ் என்னன்னாக்கா, ராட்வீலர் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வயசுக்கு அப்புறம் வெளியே வாக்கிங் எடுக்காதீங்க. ஸோ அப்படி வெளியே வாக்கிங் எடுக்கணுங்கிற வழியே இல்லை அப்படின்னாக்க, வேலை வந்து நீங்கள் வெளியே வாக்கிங் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மசில்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூர்டானது நிறைய ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து மவுத்தில் போட்டு நீங்கள் வந்து வாக்கிங் எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றவங்கள கடிக்க வாய்ப்பு இருக்காது. என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா, சரியான ஒரு இட வசதியை, நல்ல காம்பவுண்டு, அதுக்குள்ளேயே ஒரு நல்ல கிணல், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு கேட்டு அந்த மாதிரி போட்டு வளர்க்குறது தான் ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். இதை என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த ராட்வீலர். ஸோ ராட்வீலரை வந்து பப்பியிலேருந்து நீங்கள் வாங்கி வளர்க்கணும். இது 1 மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஓனருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வளர்த்தீங்கன்னா மற்ற ப்ரீடே வளர்க்க மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். ஸோ உங்களை வந்து நீங்கள் வளர்த்துட்டீங்க, ஒரு 2 வயசு ஆகுது, இல்லை ஒரு 15 மாதம் ஆகுது. அப்படி இருக்கும்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப திட்டுற மாதிரி கையை நீட்டி பேசுறது, உங்களை அதட்டுற மாதிரி பேசுறது, ஸோ அந்த மாதிரி பேசுனவங்களாம் பார்த்தீங்கன்னா கடிக்க போயிடும். கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணாது. சில நேரங்களில் மிக மோசமாகவும் கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வாக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வர்றாரு, இல்லை தெரிஞ்சவங்க வந்து உங்கள் முதுகில் அப்படி கையை தட்டினா கூட கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா, இதை வாக்கிங் எடுக்காமல் ஒரு நல்ல காம்பவுண்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது தானே பெஸ்ட்டான மெத்தடு. வேறு இடம் இல்லைன்னு வந்து மொட்டை மாடியிலாம் அந்த ராட்வீலரை வச்சு வளர்க்குறாங்க. அதுவும் வந்து அட்வைசபிளான மெத்தடு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். மற்ற நாய்களை கடிக்கிறதுக்காகவும் ஆடு மாடுகளை கடிக்கிறதுக்காகவும் மாடியிலேருந்து நிறைய கீழே ஜம்ப் பண்ணி குதிச்சு அதுக்கு நிறைய ஃப்ராக்சர் ஆகுறது, இறந்து போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஸோ ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமான ஒரு டாக். அதே மாதிரி கரேஜ்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன குட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாகுக்கு, ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு எதுக்குமே பயப்படாது. அதுவும் வந்து அதோட மெச்சூரிட்டி 10 வயசு 10 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பப்பின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த 10 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லேப்ரடார் மாதிரி இருக்கு. என்னடா ராட்வீலர் பயங்கரமாக சொல்கிறாங்க, இன்டர்நெட்டில் இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன், இது ரொம்ப டொசைலாக இருக்குது, அதாவது ரொம்ப அமைதியாக இருக்குது, பயந்தாங்கொழியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். 2 வருஷத்தை கடந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மில் வந்துடும். அதாவது துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அதோட புது இடத்துல யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாத ஆள் வர்றாரு, இல்லை புதுசாக ஒரு விருந்தாடி வர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. ஸோ மிக மோசமாக கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ராட்வீலர் வளர்க்கணும்னா ஒரு செக்யூர்டான ஏரியா வச்சுக்கிட்டுங்க. அந்த இடத்துல நீங்கள் மட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் மட்டும் போகிற மாதிரி ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராட்வீலர் வளங்க. ஸோ ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் அதோட யங் ஏஜ்லேயே ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்போதே நீங்கள் வந்து அதுக்கு சோசியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சோசியலைஸ் பண்ணுறதுனாக்கா வெவ்வேறு விஷயங்களை, ஒரு குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறது, மற்ற மிருகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது, ஒரு வெஹிக்கிள் சவுண்டு, பைக்கு சத்தம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் வந்து அதுக்கு ஸ்லோலி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னாலே வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்து அதையெல்லாம் கடிக்க போகாது. ஸோ ராட்வீலர் கடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் அக்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ அது இடத்துல யாராவது புது ஆளுங்க வந்தாக்க, புது மிருகங்கள் வந்தால் கண்டிப்பாக விடாது, டாமினேட் பண்ணும். அடுத்து வந்து ஃபியர், அதாவது பயத்தினாலையும் கடிக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு பைக் சத்தம் வந்துச்சு, அது வரைக்கும் குட்டியாக இருந்த வரைக்கும் அது கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு பேச்சுலர் வந்து ஒரு ராட்வீலரை வளர்க்குறாரு, அது குழந்தைங்கள பார்த்ததே இல்லை. ஒரு 2 வயசுக்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு, குழந்தைங்கள பார்க்குதுன்னா கோவப்பட்டு கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இயர்லியாக நம்ம ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து அதை ப்ராப்பராக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சோசியலைஸ் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. அடுத்து வந்து ஒரு பப்பி நீங்கள் ராட்வீலர் வாங்கினீங்கன்னா குட்டியிலேருந்து நீங்களே வளர்க்கணும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் இருக்குது.
ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் உள்ள ஒருத்தர் தான் இந்த ராட்வீலரை வளர்க்கணும். ஸோ ஏன்னாக்கா இந்த ராட்வீலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மேன் டாகு. அடுத்து வந்து கரேஜ்னு சொல்லுவோம், ரொம்ப துணிச்சல் அதிகம். ஸோ ஒரு வீக்கான ஒரு பர்சனாலிட்டி இந்த டாகை வளர்க்கும் போது எதிர்காலத்தில் இது வந்து உங்களை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டாமினேட் பண்ணுறதுன்னா நீங்கள் சொல்கிறத கேட்காது. ஸோ உங்களையே மிரட்ட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனுக்கு தான் இந்த ராட்வீலர் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாரும் ஈஸியாக அதை வளர்க்க முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு டாக் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ராட்வீலர் வந்து கண்டிப்பாக வளர்க்காதீங்க. ஏன்னாக்கா இது வந்து ரொம்ப இதோட சைக்காலஜியோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பெட் ஓனருக்கு தான் இந்த ராட்வீலர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராட்வீலர் வளர்க்கணுன்னாக்க ஸோ என்னோட வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். என்னோட சேனலில் கடந்த 10 வருஷமாக அது ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து வந்து ராட்வீலர் வளர்த்தீங்கன்னா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்து வாக்கிங் எடுக்காதீங்க. வெளியே வாக்கிங் எடுத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஒரு மாட்டை கொல்லவோ சில நேரங்களில் கடிச்சு கூட கொள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கடிக்கிற நேரத்தில் அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடிச்சிங்கன்னா விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட கடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது மூச்சு திணறி கொஞ்சம் விடும். ஒரு பக்கெட்டில் வச்சு வேகமாக அடிங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் இல்லாமல் நம்ம வளர்க்கணும்னா ஒரு ஒதுக்குப்புறமான வீடு, பெரிய காம்பவுண்ட் இருக்குது, அதுலேயே ஒரு ஏரியாவை செப்பரேட் பண்ணி அதில் வந்து ஒரு கிணல் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி அதுக்குள்ளேயே வளங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் எடுக்காதீங்க. அடுத்து வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வளர்த்து வாங்கிட்டு வேறு யார்கிட்டையாவது வீட்டில் உள்ள ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஃபியூச்சரில் வந்து உங்களையும் கடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதை பற்றி பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ராட்வீலரை பற்றி பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா அது உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open.